இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்றிரே, இன்றைக்கே தருவேன் என்று வாக்குரைத்தீரே. இழந்ததை திரும்ப தருவேன் என்று சொன்னீரே, இரட்டிப்பான பங்கையும் தந்திடுவாரே. யோபு 42வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம், முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். உங்க வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு சம்பவத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது, ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே இந்த நெருக்கம், ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே இந்த கஷ்டங்கள், இந்த அவமானத்தை என்னால சகிக்க முடியல, இந்த கஷ்டத்தை என்னால தாங்க முடியல, ஏன் எனக்கு இந்த நிந்தைகள், ஏன் எனக்கு இந்த பாடுகள் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அதை நினைத்து நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம். இன்னொரு பக்கம் உங்க சொந்தக்காரர்கள் உங்களை எதிர்த்து நிற்கலாம், உங்களை ஒதுக்கி வைக்கலாம், உங்களை நிந்தித்து கொண்டிருக்கலாம், உங்களை பரியாசம் பண்ணி கொண்டிருக்கலாம், உங்களை ஏளனம் செய்து கொண்டிருக்கலாம். இந்த நாளிலும் கூட நீங்க பட்ட எல்லா நெருக்கத்திற்கும் எல்லா கஷ்டத்திற்கும் ஆண்டவர் ஒரு பிரதிபலனை உங்களுக்கு தரப்போகிறார். உங்களை ஆண்டவர் 2 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். இந்த யோபுவினுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ கஷ்டங்கள் இருந்தது, எத்தனையோ ஏளனமான வார்த்தைகள், பரியாச நிலைமைகள், நிந்தைகள், வியாதிகள், பலவீனங்கள், போராட்டங்கள் அவனை நெருக்கின போதும் அவன் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்தான். அதனாலதான் கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றி முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் அவனை 2 கர்த்தர் ஆசீர்வதித்தார். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, வாழ்க்கையில எனக்கு ஆசீர்வாதமே இல்லை, என் தொழில எதுவுமே இல்லை, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், என் வாழ்க்கையில இன்னொரு பக்கம் போராட்டம், இன்னொரு பக்கம் சரீரத்துல பலவீனம், இன்னொரு பக்கம் கடன் பிரச்சனை, இன்னொரு பக்கம் குடும்பத்துல பிரச்சனை, தொழில பிரச்சனை, நான் என்ன செய்வது? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய கட்டுகளை எல்லாம் நீக்கி, உங்களுடைய நெருக்கத்தை எல்லாம் நீக்கி, உங்களை விசாலத்துல வச்சு உங்களை 2 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். எதையெல்லாம் நினைத்து நீங்கள் அழுதீர்களோ, எதையெல்லாம் நினைத்து சஞ்சலப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, அதற்கெல்லாம் ஆண்டவர் 2 மடங்கு பலனை கர்த்தர் தரப்போகிறார். சொந்து போகாதே தேவ மகளே, கலங்கி போகாதேங்கள், ஆண்டவரிடத்துல நம்பிக்கையா இருங்க. நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். நீங்கள் கேட்டதை விட 2 மடங்கு பலனை கர்த்தர் உங்களுக்கு தரப்போறார். நீங்கள் அதை பார்க்க போகிறீர்கள், அதை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். உங்க அவமானங்கள், உங்க வெட்கங்கள், உங்கள் தலைகுனிவுகளை எல்லாம் கர்த்தர் மாற்றி நீங்கள் ஆசீர்வாதமாய் வாழ்ந்திருக்கும்படி உங்க வாழ்க்கை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் 2 ஆசீர்வதித்த தெய்வம், இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பிரச்சனை இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம், நெருக்கடி இருக்கலாம், கஷ்டம் இருக்கலாம், வேதனை இருக்கலாம், பாடு இருக்கலாம், இல்லை என்கிற சூழ்நிலை இருக்கலாம். இதெல்லாம் மாற்றி உடைய வாழ்க்கையில 2 மடங்காய் ஆசீர்வதித்து இவளை உயர்த்த போவதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சிறையிருப்புகள் மாறட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.